ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நேற்று ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 820 வந்துருக்குது. அதேமாதிரி சண்டே ரிசல்ட்டு பாருங்கள் 001. அது பார்த்திங்கன்னா அடுத்த நாளும் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. நேற்று பாருங்கள், நேற்று முதல் நாளும் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. நேற்றும் 0 பாஸ் ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டே ரிசல்ட்டை வச்சு உள்ள 0 வந்து டபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து எப்படி இருக்குங்கிறத வீடியோவில் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இயர் சார்ட்டில் 21 என்ன வந்திருக்குன்னு 038, அப்புறம் 038. அதே மாதிரி நேற்று ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா 0 வந்திருக்கு. அதுக்கு முதல் நாள் 0 வந்திருக்கு. அப்போ எல்லா நாளும் 0 வருது. அப்போ இன்றைக்கும் வந்து 0 வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா போன வருஷம் 21 என்ன வந்திருக்கு அப்படின்னா 357 வந்திருக்கு. நேற்று வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 820. இதை வந்து நீங்கள் பவர் வச்சிங்கன்னா 8க்கு பவர் 3, 2. அதே மாதிரி வந்து 2க்கு பவர் 7, அதே மாதிரி 0க்கு 5. அப்போ பார்த்திங்கன்னா இந்த பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படிங்கிற பாஸ் ஆகிருக்கு. இதை அப்படியே கூட இன்றைக்கி வரலாம். 357ங்கிறது 375 கூட வரலாம். கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் பெண்டிங்னு பார்த்திங்கன்னா அதிக நாள் பெண்டிங்கில் இருக்கிறது வந்து 2 வந்து 45 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 7 41 நாள் பெண்டிங் இருக்குது. 1 வந்து 25 நாள் பெண்டிங் இருக்குது. 9 வந்து 14 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் லிஸ்ட்டுன்னு பார்த்துக்கிட்டா 4 வந்து 36 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 9 வந்து பார்த்திங்கன்னா 50 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 1 வந்து பார்த்திங்கன்னா 17 நாள் பெண்டிங் இருக்குது. அதுமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எடுத்துக்கிட்டால் 7 வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் பெண்டிங் இருக்குது. ஆனால் இன்றைக்கி 30வது நாள் 7 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 3 பாருங்கள் 20 நாள் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி 4. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா உள்ளே நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வந்து சிங்கிள் போர்டு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 1, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 4 9, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 3 7. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபி பிசி ஏசியில் ஆடில் 43 97 54 19 93 47. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 73 35 15 94 45 91. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 8க்கு பவர் 3, 2 பவர் 7, 0 பவர் 5. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ரிசல்ட் 820. அதுக்கு பவர் வச்சுக்கிறப்ப 375. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் போன மாதம் 21 375ங்கிற நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு. அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 543 197 735. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 943 316. பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 7 நம்பர் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 0 5 சப்போர்ட்டுக்கு 4 கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேஎல் மற்றும் டிஆர் நம்பர் பண்ணால் இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணால் எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. உங்கள் வின்னிங்கான அமௌண்ட்டை அடுத்த 6 மாதம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். நம்பி போடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆர்மி ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து 944. நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ வின்னிங் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா ஏபியில் 94 பாஸ் ஆகிருக்கு. அது ஏசிலையும் 94 பாஸ். பார்த்திங்கன்னா ஏபிலையும் பாஸும் அதே மாதிரி ஏசிலையும் பாஸும். அதே மாதிரி ஆல் போர்டில் நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் வந்து 9 கொடுத்துருந்தோம். அதுவும் பாஸுங்க. நேற்று சூப்பரான வின்னிங் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ட்ரா வந்து 944ங்களா. நேற்று வந்து நம்ம கூட சைங்கில் 94. அதே மாதிரி ஏபிலையும் பிசிலையும் பாஸ், ஏசிலையும் பாஸ் ஆச்சு. அதே மாதிரி சண்டே ரிசல்ட்டை பாருங்கள் 325. அதனால் 325 நம்பர்ஸ் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் 3 வந்திருக்கு. அதே மாதிரி 5 வந்திருக்கு. முதல் நாள் வரல. இப்போ இன்றைக்கி வந்து 325ங்கிற 3 2 5 நம்பர்ஸ் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இயர் சார்ட்டில் என்ன வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா 137. ஓகேங்களா? 1 3 7 கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து டபுள்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி 21 வரக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 668ன்னு உள்ளே இருக்குது. ஓகேங்களா?
அதே மாதிரி அதுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா 000 வந்து போன மாதம் 20ஆந்தேதி 00 வந்துருக்குது. அடுத்த நாள் பாருங்கள் 668 வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 44 வந்திருக்கு. அதனால் டபுள்ஸோ 66ஓ அல்லது 00ஓ உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங்னு பார்த்தா 7 வந்து 28 நாள் பெண்டிங் இருக்குது. 0 வந்து 26 நாள் பெண்டிங் இருக்குது. 1 வந்து 14 நாள் பெண்டிங் இருக்குது. பி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் லிஸ்ட் எடுத்துக்கிட்டால் 9 வந்து 27 நாள் பெண்டிங் இருக்குது. 1 23 நாள் பெண்டிங் இருக்குது. 3 வந்து 18 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 0 வந்து பார்த்திங்கன்னா 16 நாள் பெண்டிங் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 1 வந்து 36 நாள் பெண்டிங் இருக்குது. 6 11 நாள் பெண்டிங் இருக்குது. 8 வந்து 14 நாள் பெண்டிங் இருக்குது. இதை வச்சு நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வந்து சிங்கிள் போர்டு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 6 0, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 1 9, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 8 6. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபிபிசி ஏசியில் ஆளில் 18 96 61 09 98 16. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 69 10 86 60 91 68. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 944. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நாள் நைட் வந்த 8 மணி ட்ராவல் வந்த நம்பரை அப்படியே தூக்கி கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு நாள் வந்து 1 மணி ட்ரா, 6 மணி ட்ரா, 8 மணி ட்ராவில் 3 நம்பர் வருதுன்னா அதையும் நீங்கள் வந்து கணக்கில் வச்சு உள்ளே ப்ளே பண்ணிப்பாங்க. ஏன்னா இது மாதிரி சில நேரத்தில் அடிக்கிறாங்க. அதே மாதிரி நேற்று ட்ராவில் 944 9க்கு பவர் 4, 4க்கு பவர் 9, 4க்கு பவர் 9. அப்போ வந்து நம்ம வந்து 499ங்கிறது பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் டபுள்ஸ் வந்திருக்கு. டபுள்ஸையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 618 096 691. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 918 906 061. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 668 000 கொடுத்துருக்கோம். ஏன்னா போன மந்த் வந்து 000 வந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி வரக்கூடியது 668 போன மாதம் வந்தக்கூடிய லிஸ்ட் வந்து எடுத்திருக்கோம். ஆனால் இந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 21 ஆயிடுச்சு. இந்த மந்த் இந்தக்குள்ளே ட்ரிபிள்ஸ் வரணும். அப்போ ட்ரிபிள்ஸ் வந்துச்சுன்னா வந்து என்னென்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 0 9 6 இந்த நம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்ஸாக வரும். 9 6 0 இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 0 4 சப்போர்ட்டுக்கு 1 விட்டுரும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டு 8 மீட்டர் வந்து 0 40, சண்டே ரிசல்ட்டு 312. அது பார்த்திங்கன்னா உள்ளே பாஸ் ஆகிக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா பாஸ் ஆகலை. அதே மாதிரி இந்த உள்ளே பாஸ் ஆகலாம். அதனால் நீங்கள் வந்து 312 கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இயர் சார்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 642 642 அதை கணக்கில் வச்சுக்கோங்க. நேற்று ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா 0 40 வந்திருக்கு. 4 உள்ளே வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் போன வருஷம் என்ன வந்திருக்கு 955 வந்திருக்குது. அதனால் டபுள்ஸ் வந்திருக்கு. அதனால் கணக்கில் வச்சுக்கோங்க 55. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங்னு எடுத்துக்கிட்டால் 1 வந்து 18 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 4, அதே மாதிரி 7. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 9 10 நாள் 9 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குது. 7 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குது. 2 வந்து 9 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 5 25 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 6 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குது. 1 வந்து 15 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 4 7, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 9 6, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 5 1. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 2 டிஜிட்டில் ஏபி பிசி ஏசி ஆளில் 95 61 49 76 65 91. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 79 46 69 15 74 17. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டு 0 40, 0க்கு பவர் 5, 4க்கு பவர் 9, 0க்கு பவர் 5. அப்போ பவர் வச்சக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 595. பார்த்திங்கன்னா இது வந்து மாற்றி வந்தால் பவர் நம்பர் மாற்றி வந்தால் எப்படி வந்தால் அப்படின்னா 955 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் வருவதற்கான வாய்ப்பு 55. அதனால் இதையும் கணக்கில் வச்சுக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 495, 761, 169. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 749, 674, 791. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 5, 9, சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருக்குங்க. அதனால் நீங்கள் நேற்று நைட்டு வரக்கூடிய ரிசல்ட்டு 1 மணி 6 மணி இதை உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளே மாற்றி வருது. அதனால் கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணி ஆடுங்க. தேங்க்யூ.